நானே தங்களானே வெல்லவா ஆதியோனே. அடுத்ததாக இங்க வந்திருக்கிறது விக்ரம். அவர் வந்து கொஞ்சம் அவங்க அப்பா பரமக்குடியிலிருந்து வந்தாரு, அம்மா தஞ்சாவூர்லேருந்து வந்தாங்க. அப்புறம் விக்ரம் சாருடைய அப்பா அமெரிக்கன் காலேஜுடைய முன்னாள் மாணவர். நான் வந்து இந்த பிக்கப்பே அது வரைக்கும் வரலாம்னு நினைச்சேன். அதுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ. டாக்டர் கிறிஸ்டல் வந்து எப்பவுமே வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் நம்ம நிறையா சந்திக்கணும் போது இப்போ கூட ரொம்ப நேற்று முன்னாடி தான் பேசணும். உடனே சொன்னதுக்கு நன்றி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல்வேஸ் பீயிங் a sweetheart. அவர் எப்படி கூலா? இஸ் a cool guy? Is he very strict? Yes, no. He's strict. He's not strict. He's cool, எல்லாரும் படிக்காது, bro. That's really nice. I like his energy and that's why all of you are so happy. எங்களுக்கு வந்து இப்போ நிறைய காலேஜஸ் போயிட்டு வந்திருக்கோம் and we have been experiencing நிறைய லவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே வந்திருக்கோம், அதே லவ் அதோட கூடுதலாகவும் இருக்குது சில டைம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ ஒரு விக்ரம் பற்றி பேசிட்டு இருந்தோம். ஸோ அவங்க அப்பா வந்து சொதப்பிட்டு பரவாயில்ல, அவர் இந்த நான் சொல்கிறேன் திருப்பி சொல்கிறேன், கற்றுங்க. ஓகே, அந்த பாயிண்ட். ஸோ பரமக்குடியிலேருந்து கஷ்டப்பட்டு வந்து 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 அவங்க மதுரைக்கு வந்து கடைசியில் மதுரை அமெரிக்கன் காலேஜில் படித்தார் எங்கள் அப்பா. தேங்க்யூ. எனிவே, ஸோ போன தடவை நான் சொன்னேன், பட் போன தடவை வரும்போது நீங்களாம் இருந்திருப்பீங்கன்னு தெரியல, கூப்பிட்டு நான் வந்திருந்தேன். ஸோ எனக்கு மதுரை வந்து எப்போவுமே வந்து என்னோட 2 அத்தைகளும் இங்கே தான் இருந்தாங்க. சினிப்பிரியா மிலிப்பிரியா தியேட்டர்கிட்ட அரவிந்த் ஹாஸ்பிட்டல் அந்த இடத்துல ஐ திங்க் சாந்தமங்கலம் சத்தியமங்கலம் நினைக்கிறேன், அங்கே தான் வீடு. ஒரு ஹாலிடே என் தொல்லை தாங்க முடியாது, வீட்டில் இருந்து அனுப்பிச்சிடுவாங்க, போடா மதுரைக்கு போ. இங்கே வந்து ஒரு 15 நாள் 30 நாள் இருந்துட்டு அப்படியே அந்த மதுரை காற்று சுவாசிச்சுட்டு எனக்கு அந்த கழுதை ஆற்று பக்கத்தில் கழுதையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அனிமல்ஸ்லாம் எனக்கு வந்து மதுரையில் தான் வந்தால் கழுதை பார்க்க முடியும் நினைச்சிட்டு ஒரு சந்தோஷத்தை இருக்கேன். அது என்ன சந்தோஷம் தெரியல, எனக்கு அந்த சின்ன வயசில் ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அண்ட் அதுதான் என்னோட மதுரையோட ஞாபகம். இங்கேருந்து அழகர் கோயிலுக்குலாம் போயிருக்கோம், கொடைக்கானல் போயிருக்கோம். ஒரு தடவை அந்த வயசில் குடி படம் பெரிய விஷயம், ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருந்துச்சு. இது வேற மாதிரி குளிர் பிரதேசம், ஏதோ அங்கே இங்கிலாந்துக்கு போன ஃபீல் இருந்துச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தட் இஸ் அமெரிக்கன் காலேஜ். இப்போ நம்மளோட தமிழ்நாட்டுக்கு வரணும்னா இந்த வண்டர்ஃபுல் டீமோட நாங்கள் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்போவுமே லைக் படத்தில் வந்து நாங்கள் ரொம்ப நிஜமாகவே இது ரொம்ப பாண்ட் பண்ணோம். ஏன்னா இது ரொம்ப கஷ்டமான ஒரு படம். ஸோ ஒவ்வொரு நானும் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் மீட் பண்ணி நாங்கள் வந்து பேசி நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணி டான்ஸாக அந்த ரேஞ்சில் கொஞ்சம் டைம் கிடைக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அது எல்லாம் முடிஞ்சு இப்போ வந்து அந்த காலம் இல்லாமல் நீங்கள் என்ன ட்ரெஸ் போடுறேன், யாரை சந்திக்க போகிறோம், என்ன இது சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம், சந்தோஷமாக வந்திருக்கோம், நீங்கள் எல்லோரும் பார்த்தோம். அண்ட் ஓகே, 3, 2, 1. ஈக்குவல் மா, இவர் வந்து டூ மச்மா, நிஜமாவே ஸ்வீட், யாரையும் விட்டு கூட விரும்ப மாட்டேங்கிறாரு. எனிவே, அது வந்து எங்கள் தங்கரால் வந்து வார் கிரை. நாங்கள் அந்த ட்ரெய்லரில் கூட கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் தங்கத்தில் கவர் ஆகிட்டு கத்துவேன்ல, அந்த சவுண்ட் தான் நான் போடுவோம். அது வந்து ஒரு வார் கிரை மாதிரி. இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய பற்றி பேசிட்டு திருப்பி எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லலை. பட் ரஞ்சித்துக்கு வந்து சொல்லணும், இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு படைப்பு, அதே மாதிரி மக்கள்கிட்ட சேர்த்துக்காக நம்ம ஜனரஞ்சு முடிஞ்சிருச்சா? ஓகே, அண்ட் ஜி பிரகாஷ் உங்களுக்கு கதாநாயகன் இந்த படத்தில் பாடலாம் பிடிச்சிருச்சா? முழுக்கி பாடு பிடிச்சிருந்தா? அப்புறம் நானே தங்களானே வெல்லவா ஆதியோனே யாரே. ஒன் செகண்ட், பார்வதி வந்து ரொம்ப நல்லா பாடுவாங்க. ஸோ
மினிக்கு மினிக்கு 2 லைன் பாருங்க. This one together, if you sing this. I don't know the lyrics. மினிக்கு மினிக்கு Too high. மினிக்கு ஓகே டானிக்கு ஒரு சின்ன But it's okay. ஓகே டானி ஓகே டானிக்கு வந்து ஒரு சின்ன விருப்பமா அது அனுப்பப்படாது. அவங்க எங்க எழுதி வந்திருக்காங்க, ப்ரொமோஷன்லாம் பண்றதுக்கு வரல. உங்களை நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பாரு எங்க ஊர்ல எப்படி இருக்குன்னு சொன்னா அதுக்காக வந்துட்டாரு. சர்ப்ரைஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ முன்னாடி இங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் உங்க மக்களை சந்திக்கிற போது நீங்க கொடுக்குற அந்த உற்சாக சத்தம் இருக்குல்ல அவருக்கு புரியல. ஃபர்ஸ்ட் டைம் கார்ல உட்காந்து என்ன எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அவருக்கு இப்போ சின்ன ஒரு இது ஒரு விருப்பம், நீங்க எல்லாருமே மொபைல் போன்ஸ் ஆன் பண்ணி லைட்டிங் அடிங்க, ஃபிளாஷ் லைட் அடிங்க. அது வந்து ரொம்ப ஆசையா இருக்கிறாரு. சத்தம் பத்தல